தளபதியோட மனைவி சங்கீதா எப்படி பெரிய மன உளைச்சல்ல இருக்காங்களோ, அதே மாரி தான் தளபதி விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரு வெளியில சொல்லி அழ முடியாத மன உளைச்சல்ல இருக்காரு. அந்த மனுஷனே சில பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு, "எனக்கு இண்டஸ்ட்ரியில ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. அதனால எனக்கு நல்லது, கெட்டது, என் சோகம் எல்லாமே எனக்கு என் பையன் விஜய் தான்னு" அந்த மனுஷன் ஓப்பனா சொல்லியிருந்தாரு. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மனுஷன் தான் கதை கேட்கறதுல இருந்து, அவருடைய அரசியல் இயக்கம் இன்னைக்கு டிவிகேவா இருக்கிறது. இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமா இருந்துச்சு. அந்த மக்கள் இயக்கமா இருக்கும்போது, அத விதை போட்டு, அதுக்கு தண்ணி ஊத்தி, அத ஒரு செடியா வளர்த்து, அந்த செடிய அப்படியே மரமாக்கி, அந்த மரத்தில பழம் எல்லாம் காய்க்கும்போது, தளபதி விஜய் என்ன பண்ணிட்டாரு, "நீங்க கிளம்புங்க. இனிமேலு அரசியல்லயும் சரி, சினிமாவுலயும் சரி, என்னோட கரியர நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு எஸ்.ஏ.சி பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டாரு. அதனால தான் எஸ்.ஏ.சி சொல்லியிருந்தாரு, "தளபதி விஜய சுத்தி இப்போ ஒரு ஆபத்தான கூட்டம் இருக்கு. அந்த ஆபத்தான கூட்டம் அவர அகல பாதாள குழியில தள்ளிருவாய்ங்க. நானே என் பையன்கிட்ட நெருங்க முடியல. என் பையன்கிட்ட நானே என்ன போய் பார்க்கணும்னாலும் கால் ஷீட் வாங்க வேண்டியதா இருக்கு" அப்படின்னு ஒரு டைம் ரொம்ப மனக்குமுறலா சொல்லியிருந்தாரு. இப்ப என்னன்னா சுதந்திர தினத்துக்கு வந்தார்ல, வந்துட்டு அந்த மனுஷன் த்ரிஷாவ ஏறெடுத்து கூட பார்க்கல. த்ரிஷாவோட அம்மா கூட பதிலுக்கு வணக்கம் சொன்னாங்களே ஒழிய, இவரு கண்டுக்கவே இல்ல. மைண்ட் வாய்ஸ்ல அவருக்கு ஓடியிருக்கும். இவ எதுக்கு சம்மந்தமே இல்லாம அதுவும் நம்ம பக்கத்துல உட்கார்றான்னு, ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த மனுஷன் மைண்டுக்குள்ள ஓடியிருக்கும். ஆனா, அவரு சில விஷயத்த எப்பயுமே ஓப்பனா பேசுற டைப்பு. அதனால அவரோட மனைவி சோபா சந்திரசேகர். ஏன்னா, அவங்க எது பண்ணாலும் முட்டு குடுக்குறவங்க, தளபதி விஜய்க்கு. அதனால அவங்க என்ன சொல்ட்டாங்கன்னா, "இனி என்னைய எந்த பொது நிகழ்ச்சிக்கும் கூப்பிடாத. கூப்ட்டா, ஒண்ணு நாம அந்த நிகழ்ச்சியில இருக்கணும். இல்லாட்டினா, அவரு யாருக்கு முக்கியத்துவம் குடுக்குறாரோ, அவங்க கூட பார்த்தீன்னா இருக்கணும். அத விட்டுட்டு, அவங்களும் நம்மளும் ஒரே இடத்துல ஒண்ணா சரிசமமா இருக்கும்போது, அது நல்லா இல்லம்மா. நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. நம்ம பிள்ளைக்கு உயிரோட இருந்து, நம்ம புள்ள உயிரோட இருந்து, அதுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா, நம்ம இப்படித்தான் ரியாக்ட் பண்ணுவோமா? அதனால அது ரொம்ப தப்பு. அதனால இனிமேல் என்னைய எதுக்கும் கூப்பிடாத" அப்படின்னு அவரு டென்ஷன்ல பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்காரு. தளபதி விஜய்க்கும் இந்த நியூஸ் காதுக்கு போயிருக்கு. அவரு வழக்கம் போல இக்னோர் பண்ணிட்டு அவருடைய வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. த்ரிஷாங்கிற ஒரு கேரக்டர்னால அப்பா, புள்ள, பொண்டாட்டி, அவருடைய பிள்ளைங்க இப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு மிகப்பெரிய சலசலப்பும், மன உளைச்சலும் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.